அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் மசாலா ஓட்ஸ். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறி வரட்டும். பார்த்தீங்களா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது பெரிய சைஸ் தக்காளின்றனால நான் 2 தான் போட்டிருக்கேன். தக்காளியை ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நம்ம ஓட்ஸ் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைனா பெரிய பீஸாக தக்காளி வரும். அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து மசியணும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நான் பொடியாக கட் பண்ண கேரட் வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நான் வதக்கி விடுறேன். ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலே கேரட் நல்லா வதங்கட்டும். என்கிட்ட வெறும் கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு வச்சுலாம் ஓட்ஸுக்கு சேர்க்கணும்னு இல்லை. முதல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி நம்ம அப்பப்போ தேவையான அளவுக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடு வரப்போது. இதில் 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஓட்ஸை நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா அப்படியே அது கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸை தூவி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்காதீங்க. ஓட்ஸ்க்கு கட்டி ஆகிடும். நீங்கள் தண்ணியை ஊற்றுன உடனே நீங்கள் ஓட்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நான் பாருங்கள் எல்லா ஓட்ஸையும் சேர்த்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஓட்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்குது. இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குல்ல. நான் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தெளிஞ்ச மாதிரி ஆயிரும். ஓட்ஸ் தனியாகவும் தண்ணி தனியாகவும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஓட்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். பார்த்தீங்களா, ஓட்ஸ் நல்லாவே வெந்து வருது. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு திக்காக சாப்பிடணும்னு பிரியப்படுறீங்களோ திக்காக சாப்பிட்லாம். கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடணும்னு பிரியப்படுறவங்க கொஞ்சம் லிக்விடாக வச்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக சுடுதண்ணி இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நானுமே கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கொஞ்சம் கஞ்சி மாதிரி லிக்விடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பட் பச்சை தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. பார்த்தீங்களா, ஓட்ஸ் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது.
கொதிக்க கொதிக்க அது கொஞ்சம் திக்காகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, ஓட்ஸும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் தான் ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை விட எக்ஸ்ட்ரா 1 மடங்கு திக்காயிரும். நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் அது இருக்காது, இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். நீங்கள் வெறும் ஓட்ஸ் குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிப்பாங்க. ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசாலா ஓட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.